ஹாய் காய்ஸ், ஐ ஆம் சுப்ரமணியன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லினக்ஸோட AWS ரீஸ்டார்ட் ப்ரோக்ராமோட லேப் வந்து பண்ணி பார்க்கலாம். 225 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புட்டியை வச்சு SS கீயை வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த லேபுமே சின்ன சின்ன அந்த கேலண்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஹிஸ்ட்ரி அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த லேபை நான் இந்த வீடியோவில் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லினக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸும் நான் சொல்லித்தரலான்னு இருக்கேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். அது புட்டி வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். புட்டி ஜென்னு சொல்லி நீங்கள் நெட்டில் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் காட்டலை. இப்போ ஸ்டார்ட் லேப் கொடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் லேப் கொடுத்துட்டு ஓகே, இன்னொரு லேப் சொன்னேன்ல 226 சம்திங் நினைக்கிறேன், 227 இந்த லேப் பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுலேயும் இருக்கிற உங்களுக்கு வந்து இந்த நான் லேப் பண்ணுறேன், எனக்கு இந்த லேபோட நோட்ஸ் தருவீங்களா, வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்டில் வந்து லேப் நோட்ஸ்ன்னு போடுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டை பொறுத்து தான் நான் திருப்பி ஒரு வெப்சைட்டில் போட்டு இந்த இதை வந்து ஷார்ட் பண்ணி போடணும். ஏன்னா அதே இது போட்டேன்னா அதுக்கும் காப்பிரைட் ஏதாவது வந்துருமான்னு தெரியல. பட் உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சால் தான் நானும் அதுக்கும் ஒரு தனி எஃபர்ட் போட முடியும். சொன்னேன் ரெண்டாவது லேபுமே ஈஸி தான், ஹூஎம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நோட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து பேசிக்காக எப்படி சொல்ல புட்டியை வச்சு எப்படி SSKயை வந்து லாகின் பண்ணுறோம். ப்ளஸ் உங்களுக்கு நம்ம வந்து லினக்ஸ் கற்றுக்கணுன்னா பேசிக் கமெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதில் வந்து பேசிக் கமெண்ட் எப்படி அப்படின்னு சொல்லித்தரேன் கைஸ். இன்னொன்று என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் பிம் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் SSKக்குள்ளது. அப்புறம் IP அட்ரஸ் தேவைப்படும், அது கூட கடைசி கூட பார்த்துக்கலாம். இது RSK. ஸோ ஓகே, இந்த மெத்தட் வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அது வந்து டவுன்லோட்ஸ் ஃபைலில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் புட்டி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணிக்கிறேன். 1 மினிட். புட்டி ஜென் இதில் என்னென்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேர்லேயே ரெண்டுமே இருக்கும். புட்டி ஜென்னும் இருக்கும், புட்டியும் இருக்கும். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லோட் பண்ணி அதை தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம டவுன்லோட்ஸில் டவுன்லோட் பண்ணோம்ல லாஸ்ட்டாக பண்ணது, இதில் வந்து ஃபைல்ஸில் வந்து ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம பண்ண லேப் யூசர் பிம் ஃபைல் வந்துருக்கு. நான் அதை வந்து லோட் பண்ணிக்கிறேன். லோட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் ப்ரைவேட் கீ எஸ் கொடுத்துட்டு நான் எனக்கு எங்கே தேவையோ நான் சேவ் பண்ணலாம். நான் வந்து விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா லேபுன்னு சொல்லி ஒரு ஃபோல்டருக்குள்ளாடி நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து லேபுன்னு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து திருப்பியும் பார்த்திங்கன்னா புட்டியை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். புட்டின்னு இருக்குது பார்த்திங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்களா அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா EC2 டேஷ் யூசர் அப்படின்னு சொல்லிவிட்டு IP அட்ரஸ் கொடுக்கணும். நம்ம ஷோவில் போய் காட்டினா IP அட்ரஸ் காட்டும். அந்த IP அட்ரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். IP அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா SSK அத்தன்டிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடைசியாக பண்ணதை வந்து நீங்கள் லோட் பண்ண மாதிரி இருக்கும். நான் அதை வந்து லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஓப்பன் கொடுக்குறேன். இதுக்கு வந்து அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் வந்து நம்ம AWS வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஹே ப்ரோ, எனக்கு வந்து லினக்ஸ் படிக்கணும், ஆனால் எப்படி படிக்க, எனக்கு இந்த மாதிரிலாம் லேப் ஆக்சஸ் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா டெர்மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதுலேயுமே நீங்கள் லினக்ஸ் கமெண்ட் ஃபுல்லாகவே படிக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் பேசிக் கமெண்ட் எல்லாமே சொல்லித்தரலான்னு இருக்கேன். டைம் பார்த்துக்கோங்க. நான் இந்த டைமில் வீடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாய்ஸ் எடுத்து சொல்லித்தரப்போகிறேன் கட்டாயமாக. மேபி நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலோ நான் சொல்லித்தர புரியலையோ மென்ஷன் பண்ணுங்கள், நான் கட்டாயமாக சரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா PWDங்கிறது கரண்ட் டைரக்டரி. இப்போ நம்ம வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோம், எந்த இதில் இருக்கோம். LSங்கிறது லிஸ்ட் த ஃபைல்ஸ். கரெக்டு தான், நம்ம என்னென்ன ஃபைல் இருக்குது அப்படின்னு. அடுத்து மேக் டைரக்டரி MKDIR அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள கமெண்ட் தான் MKDIR, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. நான் வந்து MKDIR ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ திருப்பி பார்க்குறேன், LSன்னு கொடுக்கும்போது ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு. அப்புறம் சிடிங்கிறது ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு கமெண்ட். நான் என்ன கொடுக்குறேன், CD ப்ராஜெக்ட் அப்படிங்க சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் PWDனா என்னது, நான் இப்போ என்ன கரண்ட் டைரக்டரி எங்கே நான் ஓப்பன் பண்ணி இருக்கேன் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஹோம் EC2 யூசர் ப்ராஜெக்டில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டச்சுன்னு கொடுத்து notes.txt அப்படிங்கிறத ஒரு
டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். நோட்ஸ்னு ஒன்று பண்ணுறேன். அடுத்து ரீட்மின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் பண்ணுறேன். இது டச்சுங்கிறது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. அதிலே விம் உண்டு, நானோ உண்டு. பட் டச்சுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு மல்டிபிள் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். திருப்பியும் எல்எஸ்ன்னு கொடுக்குறேன். எல்எஸ்ன்னு கொடுக்கும்போது நோட்ஸு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது காட்டுது. அப்புறம் பார்த்திங்கன்னா எக்கோனா ஒன்றுமே இல்லை, நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு கமாண்ட் தான். சரிங்களா? ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் கொடுக்குற மாதிரி நான் தமிழ் க்ளவுட் அப்படின்னு கொடுத்துட்டு கிரேட்டர் தென், அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் நேம், எந்த ஃபைலில் வந்து அதை சேவ் பண்ணோம், நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண notes.txt அதில் வந்து சேவ் பண்ணுங்கிறோம். இப்போ வந்து நம்ம கேட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கேட் notes.txt பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த டெக்ஸ்ட்டு வந்து இருக்குது, அவ்வளோதான். பார்த்தீங்களா? கேட்டுனா நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறது, உள்ளே இது சின்ன வேர்டாக இருக்குது, பட் நிறைய இருக்குன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது. அதுக்குமே நிறைய கமெண்ட் இருக்குது, நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியுமே நான் அந்த கமெண்டில் கொடுக்குறேன், கூட வேறு ஏதாவது டெக்ஸ்ட் எக்கோன்னு கொடுத்து இதில் நான் என்ன கொடுக்குறேன், ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகே, நான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துட்டு 2 greater than கொடுக்குறேன். 2 greater than கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபைல் சேவ் ஆகிருக்கு, அதுக்கு மேலே இன்னொரு டெக்ஸ்ட் வந்து சேவ் ஆகும், அவ்வளோதான். ஒரே ஒரு வாட்டி பண்ணும்போது ரீப்ளேஸ் ஆகும். 2 வாட்டி கொடுக்கும்போது ஒரு ஃபைலுக்கு இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கு கீழே இன்னொன்று வரும். இப்போ நான் திருப்பி கேட் கொடுத்து காட்டுறேன். கேட்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், வியூ பண்ணுறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் க்ளவுடும் இருக்குது, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னு இருக்குது. இது அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைலை எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிபி என்ன ஃபைல், நம்ம notes.txt அப்படின்னு கொடுத்துட்டு எதில் சேவ் பண்ணணும், notes.backup.txt இந்த ஃபைல் வந்து எனக்கு இந்த ஃபைலில் சேவ் பண்ணும், காப்பி பண்ணுறோம், அவ்வளோதான். சிபினா காப்பி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபினா காப்பி, நம்ம ஒரு ஃபைலை இன்னொரு இடத்துல காப்பி பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து ஃபைல் காப்பி ஆகிட்டா அப்படின்னு பார்க்குறோம். எல்எஸ் திருப்பி பார்க்குறோம், பார்த்தா ரெண்டுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா notes.txtயும் இருக்குது, notes.backup.txtயும் இருக்குது. இப்போ வந்து நான் கேட் கொடுத்து notes.backup.txt என்ன காப்பி ஆகிருக்குன்னு செக் பண்ணணும் தானே. கேட்னா என்ன, ரீட் பண்ணுறதுக்குள்ள கமெண்ட். அதிலே நிறைய உண்டு, லெஸ்ஸு, டெய்லு, ஹெட்டு, அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு என்னது, மேக் டைரக்டரி mkdir பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். டச்சுங்கிறது டெக்ஸ்ட் ஃபைல் தான், மேக் டைரக்டரிங்கிறது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். திருப்பி எல்எஸ் பார்க்குறோம். அது பார்த்திங்கன்னா அந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஏன்னா ஃபோல்டர்னால அது வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேக்கப் சொல்லிவிட்டு ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, சிபி notes.txtயை வந்து எதில் போய் காப்பி பண்ண போகிறேன், பேக்கப்பில் எனக்கு போட்டுரு, இங்கே இருக்கிற இதை வந்து எனக்கு பேக்கப்புக்குள்ளாடி போட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொடுக்குறேன். கமெண்ட் என்ன, சிபி என்ன ஃபோல்ட்ரு எங்கே பேஸ்ட் பண்ணணும், எனக்கு அதான் கடைசி பேக்கப்பில் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்காக திருப்பி எல்எஸ் பண்ணி பேக்கப் பார்க்குறோம். அந்த இது சேவ் ஆகிட்டு காப்பி பேஸ்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? எல்எஸ் கொடுத்து பேக்கப் கொடுத்தோன்னா அந்த உள்ளே இருக்கிற ஃபோல்டரை காட்டும். எல்எஸ்னால் என்ன, லிஸ்ட்டு ஃபோல்டர் அதானே. ஸோ அப்போ பேக்கப்பில் உள்ள ஃபோல்டரை காட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ரீநேம் பண்ண போகிறோம். ரீநேம்னா நம்ம ஃபோல்டர் எப்படி ரீநேம் பண்ணோம், எம்வி முக்குள்ள கமெண்டே தான், எம்வி ரீட் ஃபைலை வந்து நான் வந்து கேப் லெட்டரை மாற்ற போகிறேன். ஆல்ரெடி இருக்கிற ஃபோல்டரை, ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட் ஃபைலை திருப்பி என்ன பண்ண போகிறேன், என்ன மாதிரி மாற்றணுமோ அதை கொடுத்து மாற்றுறேன். திருப்பி எல்எஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் மாறிட்டு, அவ்வளோதான். இது என்னது, ரீப்ளேஸுக்கும் மூவுக்கும் ஒரே கமெண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மூவுக்கு கமெண்ட் பார்ப்போம். மூணா இங்கே இருக்கிற ஃபைலை அப்படி அங்கே பண்ணிடும். இங்கே இனிமேல் அந்த ஃபைல் இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்வி notes.txt இல்லை notes.backup.txt அந்த ஃபைல் எடுத்துக்கிறேன். அதை நான் எங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கிற ஃபைலை நான் பேக்கப்புக்குள்ளாடியே போட்டு வைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், பேக்கப் ஃபைலை செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்களா, என்னென்னா எம்வினா மூவ் பண்ண போகிறோம், என்ன ஃபைலுன்னு பார்த்துட்டு எங்கே நம்ம சேவ் பண்ணோம், நான் பேக்கப்புக்குள்ளாடி சேவ் பண்ணோம். ஸோ நான் பேக்கப்புக்குள்ளாடி நான் போடுறேன், என்டர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் வந்து என்ன பண்ணலாம்,
திருப்பி எல்எஸ் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் காணும் பார்த்தீங்களா, பேக்கப் டாட் அந்த நோட்ஸ் டாட் பேக்கப் டிஎக்ஸ்டி அந்த ஃபைலை காணும். அப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணலாம், சரி ஓகே நம்ம பேக்கப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எல்எஸ் டாட் பேக்கப்பில் அதுக்குள்ளாடி இருக்குது. ஓகேங்களா, ஃபோல்டர் வந்து எதுக்குள்ளாடி இருக்குது, பேக்கப்புக்குள்ளாடி போயிட்டு அவ்வளோதான். நம்ம வந்து மூவ் பண்ணதும் கரெக்டாக முடிச்சுட்டு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலான்னா, ஓகே அடுத்து ரிமூவ் ஃபைல் கொடுக்கலாம். ரிமூவ் டாட் நோட் டாக்ஸ் டிஎக்ஸ்டியா இல்லாட்டா பேக்கப்பா. ஓகே பேக்கப் கொடுப்போமா, இது ஒரு விஷயம் இருக்குது. ஓகே முதல்ல கொடுக்குறேன். ரிமூவ் டாட் நோட்ஸ் டாட் பேக்கப் அப்படின்னு வரலையா, ஒரே நிமிஷம். இது ஏன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் முதலே பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் தயவுசெய்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கும் புரியணும்னு நினைக்கிறேன். புரியலைனாலும் ப்ரோ இந்த மாதிரி எடுக்காதீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, மேபி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது வந்து ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ அதில் என்ன மிஸ்டேக்னால், நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எந்த டைரக்டரியில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி ஒரு டைரக்டரியில் இருக்கோம், பார்த்தா தெரியும். ப்ராஜெக்ட் டைரக்டரியில் தானே இருக்குது. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்கப்புக்குள்ளாடி போகணும். பேக்கப்புக்குள்ளாடி போயிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணணும். நான் சிடி கொடுத்து பேக்கப் உள்ளாடி போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கப்னு காட்டும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் வந்து பேக்கப் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்எஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளாடி நோட் டாட் டிஎக்ஸ்டி அந்த மாதிரி ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளாடி ஃபைல் ரிமூவ் ஆகிட்டு. ஏன்னா சிடி கொடுத்து பேக்கப் கொடுக்கும் போது உள்ளே போய் அதுக்கப்புறம் டெலிட் ஆகிட்டு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிடி போட்டுட்டு ஸ்பேஸ் போட்டு டாட் டாட்னா பேக்லவா, பேக்கப்பில் இருந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு அதான் பேக்கப்பில் இருந்தேன், அடுத்தது நான் இப்போ ப்ராஜெக்ட் வந்துட்டேன். இப்போ திருப்பி எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸில் கொடுக்கும்போது என்னெல்லாம் இருக்குது, பேக்கப்பு, நோட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி, ரீட்மி ஃபைல் இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணணும். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆர்எம்டிஆர்னு நினைக்கேன் அந்த கமாண்டு, ஆர்எம்டிஆர் தான். நான் அது வந்து நான் மென்ஷன் பண்ணி இதில் போடுறேன் வீடியோவில். ஆர்எம்டிஏஆர் ஃபைல் நேம் பேக்கப் அப்படின்னு கொடுத்தோன்னா எம்டி டைரக்டரினா மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்எம் பேக்கப் அப்படின்னாலும் அது டெலிட் பண்ண முடியாது. ஏன் கேட்டேன்னா அந்த பேக்கப் ஃபைலுக்குள்ளாடி உள்ளத ஒரு ஃபைல் இருக்குது, ரீட் ஃபைல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அது டிலீட் ஆகணும். ஆர்எம் -R பேக்கப் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த டைரக்டரியே ரிமூவ் ஆகும். அதுக்கு வந்து நம்ம வந்து -R ரெகுலேட்டரியூ சம்திங் சொல்லுவாங்க, அது இருந்தால் -R போட்டால் தான் நம்ம எப்படி சொல்ல டைரக்டரி ஃபைலுமே ரிமூவ் ஆகும். ஓகேங்களா, எல்எஸ் -L அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து என்ன ரீட் ரைட்டு அது உங்களுக்கு வந்து பெர்மிஷன் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஹிட்டன் ஃபைலை பார்க்குறதுக்கு LSA -A அப்படிங்கலாம் சிஹெச் மோடு அதுங்க பர்மிஷன், அது வந்து பெர்மிஷன் அந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போது வந்து வேறு என்ன கமாண்ட் உங்களுக்கு சொல்லித்தரலாம். முக்கியமான ஃபைல் ஏதாவது ஹிஸ்ட்ரி அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கமாண்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து நீங்கள் எல்லாமே பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கட்டாயமாக ரிப்ளை பண்ணுறேன். கைஸ், இன்னொரு பெரிய விஷயம், நான் இவ்வளோ பெரிய வீடியோ போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு என்னால் நானே நம்பலை. சரி பரவாயில்ல, மேபி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா தயவுசெய்து கமெண்டில் புரிஞ்சுது நல்லா இருக்குன்னா நல்லாயிருக்கு, இல்லை ப்ரோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறீங்க, நான் அதை வந்து அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும், நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கும் பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது ஹிஸ்ட்ரியை பார்த்து நீங்கள் வந்து டெர்மெக்ஸ் ஆப் சொன்னோம்னா அந்த இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வேணால் இதில் வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் ஆட் பண்ணுறேன். நான் லினக்ஸ்லாம் அப்படி தான் அதில் தான் படித்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிடி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டைரக்டரிம்பாங்க. சரி, நான் இது வந்து ஃபைல் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் டைரக்டரி அது எல்லாமே நான் வந்து கவர் பண்ணுறேன். உங்களுக்கு அதான் லேப் எடுக்கணுனாலும் பேசிக் கமெண்ட் தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் போனோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி தான் இவ்வளோ பெரிய வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் அதான் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே. இது நீங்கள் எல்லாருமே இதை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹூ ஐம், அது என்ன, யார், எந்த யூசர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு ஹூ ஐம் கமெண்டு. வேறு என்ன கமெண்ட் போடலாம், டேட்டு, இன்றைக்குள்ள கரண்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். வேறு கிளியர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டே போட்டேன். கிளியர்னால் நீங்கள் டெர்மினலில் கொடுத்த கமெண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு கிளியர் கொடுக்கலாம். ஓகே. வேறு சிடி ப்ராஜெக்ட் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். திருப்பி எல்எஸ் கொடுத்தா அதில் உள்ளாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைல் காட்டும். கேட்னா ரீட் பண்ணுறதுக்குள்ள கமாண்டு. ஓகே கைஸ், நீங்கள் அதான் எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதோடைய வீடியோ முடிச்சுக்கிறேன். விம்மு வேறு நோட் பேடில் நம்ம பண்ணுற ஃபைல் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். விம்மும் நேனோவும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய், டாட்டா.